ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து லாஞ்சுமென் தியரி. லாஞ்சுமென் தியரி எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ப்ரௌனியன் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ப்ரௌனியன் மோஷன், சப்போஸ் இப்போ நம்ம ஒரு பீக் எடுத்துகிட்டு தண்ணியை ஃபில் பண்ணுறோம். இது மேலே வந்து பாலன் கிரைன்ஸை தூவுறோம் வச்சுக்கோங்க. அப்படி தூவின அந்த பாலன் கிரைன்ஸ் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அனலைஸ் பண்ணும்போது அது ஒரு ரேண்டம் மோஷனை வந்து காட்டும். ஸோ அந்த ரேண்டம் மோஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த லாஞ்சுமென் தியரி. ஸோ லாஞ்சுமென் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம அந்த மேலே தூண பார்ட்டிகல்ஸில் ரெண்டு வகையான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றாரு. முதல் ஃபோர்ஸ் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, சப்போஸ் இப்போ நம்ம வந்து தரையில் வந்து ஒரு தண்ணி ஊற்றுறோம் வச்சுக்கோங்க, தண்ணியோட ஃப்ளோன்றது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுவே எண்ணெயை ஊற்றுறோம் அப்படின்னா அதோட ஃப்ளோன்றது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். காரணம் என்னன்னா, விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து எண்ணெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து அவர் என்ன ஃபார்முலா தரணும்னா, விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் டாட். இங்கே எக்ஸ் டாட் அப்படிங்கிறது வெலாசிட்டி. ஸோ ஆல்ஃபாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 6 பை ஈட்டா இன்டூ ஆர். ஸோ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவதாக சொல்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த ஃப்ளூயிட் மேலே வெளியே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அது எஃப் டேஷ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணுறது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் டாட் ப்ளஸ் எஃப் டேஷ் கிடைக்கும். ஸோ நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், வெலாசிட்டிக்கு வந்து டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கு என்ன எழுதலாம்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ ஏவோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் வந்து என்ன கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் டாட் பிளஸ் எஃப் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை எக்ஸார நம்ம ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணும்போது எம்எக்ஸ் இன்டூ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் டாட் இன்டூ எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதை வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். ஸோ நம்ம என்னன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மை நம்ம வந்து டி பை டிடி இதை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 2x இன்டூ டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு கிடைக்கும். திரும்பவும் அந்த டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா டி பை டிடி இன்டூ d by dt of x square. இப்போ ரெண்டு டேர்ம் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த டேர்ம் வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 2x இன்டூ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ் பை டிடி இன்டூ dx by dt. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்ம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் நம்ம பக்கம் அந்த கொண்டு போறோம். இப்படி கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2x இன்டூ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி பை dt into d by dt into x square minus 2 into dx by dt the whole square. இப்போ 2ங்கிற டேர்மை நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது x into d square x by dt square equal to 1 by 2 into d by dt into d by dt into x square minus 2 கீழே கொண்டு வந்தால் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம வெறும் dx by dt the whole square எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் இருக்க x இன்டூ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஹாஃப் டி பை டிடி இன்டூ டி பை டிடி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டிஎக்ஸ் பை டிடி த ஹோல் ஸ்கொயரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா, நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். m இன்டூ ஹாஃப் டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
dx by dt the whole square is equal to minus of alpha into x dot into x plus f dash of x. இது நம்ம வந்து 7th equation எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டிகளோட மோஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ நம்ம எல்லா பார்ட்டிகளோட மோஷன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த வேல்யூ எல்லாத்துக்கும் மீன் எடுக்கணும். ஸோ எக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம மீன் எடுக்கணும். மீன் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா m/2 இன்டூ டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பார் ஸ்கொயர் மைனஸ் m இன்டூ dx bar by dt the whole square is equal to minus of alpha into x dot bar x bar plus f dash bar into x bar. So இது நம்ம வந்து 8th equation எடுத்துக்கிறோம். From the law of equipartition energy. Equipartition energy படி பார்த்தீங்கன்னா equation வந்து half m x dot bar square is equal to half kt. So half cancel பண்ணிடுறோம். இங்க வந்து x dot square. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் x டாட்டுக்கு பதிலாக dx by dt ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் டாட் ஸ்கொயர் அப்படின்னா dx by dt the whole square. இந்த வேலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா m into dx bar by dt the whole square is equal to kt. 9th equation எடுத்துகிட்டு போயிட்டு 8th equationல சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து m/2 into d square by dt the whole square into x bar square minus kt equal to minus of alpha into x dot bar into x bar plus f dash of bar into x bar. இது 10th equation எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இந்த லிக்விட்ல பார்த்தீங்கன்னா எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. அதனால எஃப் டேஷ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 0 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 0 ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டி பை டிடி இன்டூ எக்ஸ் பார் ஸ்கொயருக்கு பதிலாக யூன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் பார் ஸ்கொயரை டி பை டிடி படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2x பார் இன்டூ டிஎக்ஸ் பார் பை டிடின்னு கிடைக்கும் நம்ம ஈக்குவேஷன். நம்ம dx by dt வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x dot bar எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் டாட் பார் இன்டூ எக்ஸ் பார். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நமக்கு வேண்டிய வேல்யூ என்னன்னா எக்ஸ் பார் மட்டும் தேவைப்படுது. அப்போ எக்ஸ் பாரை வச்சுக்கிட்டு u by 2 எக்ஸ் டாட் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் உங்களுக்கு சொன்னேன் டி பை டிடி இன்டூ எக்ஸ் பார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூன்னு சொன்னேன். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இந்த டி ஸ்கொயர் எழுதலாம்னா நம்ம வந்து டி பை டிடி இன்டூ டி பை டிடின்னு பிரிச்சு எழுதலாமா. ஸோ அப்படி எழுதணும்னா நம்ம இந்த டேர்முக்கு பதிலாக தான் யூன்னு போட போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா m/2 இன்டூ டி பை டிடி மைனஸ் கேடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் டாட் பார் இன்டூ எக்ஸ் பார். ஸோ நமக்கு வந்து இந்த எக்ஸ் பாரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் u by 2 எக்ஸ் பார் அப்படின்ற விஷயத்த. ஸோ அந்த நம்ம என்ன பண்ணோம், அந்த சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பார் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி என்ன இருக்குது அப்படின்னா m/2 இன்டூ டி பை டிடி மைனஸ் கேடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா யூ பை 2. ஸோ நம்ம 2 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா இந்த பக்கம் போகும்போது 2 இன்டூ m/2 2 கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல 2kt வரும். m இன்டூ டி பை டிடி மைனஸ் ஆஃப் 2kt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா யூ. ஸோ m இன்டூ டியூ பை டிடியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மைனஸ் 2kt இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா m இன்டூ டியூ பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா யூ பிளஸ் 2kt நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் m நம்ம ரெண்டு பக்கமும் கீழே கொண்டு போனோம்னா டியூ பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா யூ பை m பிளஸ் 2kt பை m அப்படி சொல்லி ஈக்குவேஷன் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷனை இந்த கொண்டு போகும்போது டியூ பை டிடி பிளஸ் ஆல்ஃபா யூ பை m equal to 2kt by m. நம்ம இந்த டேர்மை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். u is equal to 2kt by alpha plus a e power minus of alpha by m into t. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 12th ஈக்குவேஷனை வந்து dy by dx plus py is equal to 0 அப்படிங்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த இடத்துல p இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ஃபா பை m இருக்குது. ஸோ p is equal to alpha by m எடுத்துக்கிறோம். q is equal to 2kt by m எடுத்துக்கிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் ஃபேக்டர் வந்து e பவர் இன்டகிரேஷன் இன்டூ p இன்டூ dt. p வந்து ஆல்ஃபா பை m. ஸோ e பவர் இன்டகிரேஷன் இன்டூ ஆல்ஃபா பை m இன்டூ dt. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பை mன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dt பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு வந்து e பவர் ஆல்ஃபா பை m இன்டூ tன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 12th ஈக்குவேஷனோட மல்டிப்ளை பண்ணால் e power alpha by m into t into du by dt plus e power alpha by m into t
d alpha u by m is equal to e power alpha by m into t is into 2kt by m அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது நம்ம சிம்பிளாக எப்படி எடுத்துக்கலாம்னா d by dt into u into e power alpha by m into t. சப்போஸ் நம்ம இந்த டேர்ம் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா நமக்கு இந்த மாதிரி டேர்ம் தான் கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2kt by m into e power alpha by m into t. ஸோ நம்ம ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் இதுக்கு இன்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ e power alpha by m into t அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. integration of e power ax is equal to e power ax by a. so remaining இங்க பாத்தீங்கன்னா u into e power alpha by m into t is equal to 2kt by m into e power alpha by m into t divided by alpha by m plus a. a என்றது integration factor. so இங்க வந்து m cancel ஆயிடும். remaining என்ன இருக்குன்னா u into e power alpha t by m is equal to 2kt by alpha into e power alpha t by m plus a. ஸோ ரெண்டு பக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா e power alpha t by m ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு கடைசியில் வந்து u is equal to 2kt by alpha plus a by e power alpha by m into t கிடைக்கும். ஸோ இந்த கீழே கட்டம் மேலே கொண்டு போனோம்னா மைனஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் அந்த சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா m என்ற டேர்ம் மாஸ். இப்போ பாலன் கிரைன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாஸை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணலாம். m ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கிறதால அந்த டேர்ம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா பை 0 அப்படி ஆகிடும். அப்போ அந்த மொத்த டேர்ம் இ பவர் இன்ஃபைனைட் ஆகிடும். இ பவர் இன்ஃபைனைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் மொத்தமாக நம்ம விட்டுற போகிறோம். ஸோ மீதி என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னா u is equal to 2kt by alpha அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம 11th ஈக்குவேஷன் பார்த்தோம். 11th ஈக்குவேஷன் வந்து d by dt of x bar square is equal to uன்னு பார்த்தோம். ஸோ uக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல வந்து d by dt into x bar square is equal to 2kt by alpha அப்படின்னு எடுத்துக்கோம். ரெண்டு டேர்மை நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் வந்து லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to tau integration of d by dt into x bar square into dt is equal to 2kt by alpha into integration of 0 to t into dt. ஸோ டிஃபரன்ஷியேஷன் டேர்ம் வந்து d by dt வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட்டை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த dt நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் t ஆயிரும். ஸோ லோவர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணோன்னா x bar square tau minus x bar square 0 is equal to 2kt by alpha into tau. ஸோ நம்ம இந்த டிஃபரன்ஸ் எப்படி எதுக்கலாம்னா டெல்டான்னு எதுக்கலாம். டெல்டா இன்டூ எக்ஸ் பார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2kt into tau divided by 6 by eta into r. So 2 1s are 2 3s are cancel பண்ணும்போது final equation del x bar square is equal to kt tau divided by 3 pi eta r. So இதுதான் பார்த்தீங்கன்னா final equation.